நீங்கள் வீடு வாங்கணுமா அல்லது ஒரு காணி வாங்கணுமா, வாங்குற ஆட்களுக்கு கமிஷன் காசு ஃப்ரீ. கமிஷன் அறவிடப்பட மாட்டாது. நீங்க ஒரு வீட்டை வச்சிருக்கிறீங்க, ஒரு காணியை வச்சிருக்கிறீங்க, ஒரு வீட்டை வச்சு கொண்டு வாடகைக்கு கொடுக்கணும் என்று சொன்னா நீங்க இவர்களை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா சரி, இவங்க எல்லாமே விற்று தருவாங்க. வாடகைக்கு வீடு தேடுறீங்களா அல்லது ஒரு வாடகைக்கு ஒரு கட்டிடம் அல்லது ஒரு வீட்டை வச்சுக்கொண்டு அதை ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கு திணறீங்களா? யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு நிறுவனம் இருக்கா? நீங்கள் எந்த காணியை எப்படி வித்து தருவீங்க? இலங்கை யாழ்ப்பாணத்தில் முதலாக வந்த நிறுவனம் இதுதான். யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா போன்ற பல மாவட்டங்களில் இவங்க கிளைகள் வச்சிருக்கிறாங்க. அதோட 8 வருஷமா இதை பாரம்பரியமா செய்து கொண்டு வராங்க. எந்தவித முறைப்பாடும் இல்லை. மிக மிக நம்பிக்கையான ஒரு இடம். இப்போ வேண்டுவதற்கு என்னென்னு சொல்றது, சரியான ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட். அவருக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. அவர் வேண்டிட்டு தன் வேலையை தொடங்க வேண்டிய 8 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு ஒரு காணி தேவை, எனக்கு ஒரு வீடு தேவைன்னு சொன்னா நாங்கள் அப்படியே இவர்களோட உரையாடினோம்டா சரி, நீங்க ஒரு வீட்டை வச்சிருக்கிறீங்க, ஒரு காணியை வச்சிருக்கிறீங்க, ஒரு வீட்டை வச்சு கொண்டு வாடகைக்கு கொடுக்கணும் என்று சொன்னா நீங்க இவர்களை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா சரி, இவங்க எல்லாமே விற்று தருவாங்க. இது உண்மையா? இது சார்ந்த கேள்விகள், பின்னணிகள் என்ன, யார் இதை செய்கின்றார்கள் சொல்லி இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரோட நாங்கள் கதைக்க போறோம். பல கேள்விகளை நாங்கள் கேட்க போறோம். அவர் விதுடட் யூடியூப் சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. இப்பொழுது நாங்கள் நிற்கின்ற இடம் அந்த ரீமேக்ஸ் நோட் ரியாலிட்டி என்கின்ற ஒரு நிறுவனத்துக்கு முன்னால தான் நிற்கிறோம். இதுதான் அந்த நிறுவனம். இந்த நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கண்ணாதிட்டி ரோட் எஃப்னாவில் இருக்கிறது. நீங்க பாக்குற இந்த திசை கிழக்கு திசை, இதால பெருமாள் கோயில் அடிக்கி போகலாம். இது கண்ணாதிட்டி ரோட். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணாதிட்டி ஜங்ஷன். இது மேற்கு பக்கம். இது ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு மிக அருகில தான் இந்த கோயிலுக்கு முன்னுக்கு இந்த நிறுவனம் இருக்குது. நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவருடைய தொலைபேசி இலக்கம் ஆரம்பத்திலேயே நான் குறிப்பிடுகின்றேன். 077 56 60 000. என்னுடைய காணொலியில நான் பிரியோசனமான விடயங்களை தான் நான் உங்களோட பகிர்வேன். நிறைய பேர் என்னுடைய தொலைபேசி அழைப்பின் மூலமாக கேட்டுக்கொண்ட விஷயம் என்னென்னு சொன்னால், நான் ஒரு இடத்துல காணி வாங்கணும், நம்பிக்கையான ஒரு நபர் இல்லை. நான் ஒரு இடத்துல வீடு வாங்கணும், நம்பிக்கையான ஒரு இடம் இல்லை. நான் ஒரு காணி வாங்கிட்டேன், ஏமாந்துட்டேன் எல்லாம் சொல்றீங்க. அதே மாதிரி வீடு வாடகைக்கு தேவை, எனக்கு சரியான ஒரு லொக்கேஷனில் வாடகைக்கு இல்லை அப்படி என்று சொல்றீங்க. இவங்க யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா போன்ற பல மாவட்டங்களில் இவங்க கிளைகள் வச்சிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இவர்கள் இந்த விடயத்தை செய்கிறாங்க. உண்மையிலேயே மக்கள் இது ஒரு பிரயோசனமான விஷயம். வாங்க நாங்கள் அப்படியே உள்ள போய்கொண்டு கதைப்போம். ஸோ ரீமேக்ஸ் நோட் ரியாலிட்டி இந்த நிறுவனம் நான் நம்பலாத ஒரு விஷயம் சொன்னா 8 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரியாது. ஸோ அந்த விஷயத்தை தான் நான் உங்களோட பகிர போறேன். அதுல எனக்கு பிடிச்ச ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், எனக்கு ஒரு வீடு தேவை அல்லது எனக்கு ஒரு காணி தேவை அப்படின்னு சொல்லி நான் ஒருத்துக்கு வாரன் அப்படின்னு சொன்னா என்னட்ட கமிஷன் வாங்க மாட்டாங்க. சில இடங்கள்ல நீங்க 2 பகுதி டைம் கமிஷன் வாங்கி நீங்களெல்லாம் குழம்பி அடிச்சு மண்டையை போட்டு குழப்பி அப்படியெல்லாம் பல விடயங்கள் இருக்கிறது. ஸோ இப்போ நாங்கள் இந்த நிறுவனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், இப்போ நான் வாரன், இப்போ எனக்கு ஒரு காணி தேவை, எனக்கு ஒரு வீடு தேவைன்னு சொன்னால் நாங்கள் அப்படியே இவர்களோட உரையாடினோம்டா சரி. ஸோ எனக்கு வீடு அல்ல ஒரு காணி ஓகே ஆயிட்டுது, அது வீடு வாடகைக்கு தேவை, அது சரியாயிட்டுது அப்படின்னு சொன்னால் எனக்கு கமிஷன் இல்லை. சரியா? அதே மாதிரி முக்கியமான ஒரு விடயம், நீங்க ஒரு வீட்டை வச்சிருக்கிறீங்க, ஒரு காணியை வச்சிருக்கிறீங்க, ஒரு வீட்டை வச்சு கொண்டு வாடகைக்கு கொடுக்கணும் என்று சொன்னா நீங்க இவர்களை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா சரி, இவங்க எல்லாமே விற்று தருவாங்க. ஸோ அவர்கள்ட்ட தான் இவங்க கமிஷன் வாங்குவாங்கன்றத கூறிக்கொள்றோம். சரி, இப்போ இது எவ்வளவு கமிஷன் வாங்குறாங்க? இந்த நிறுவனம் இலங்கையில பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா? இவர்கள் நம்பிக்கையான ஆக்களா? இவங்க 8 வருஷம் யாழ்ப்பாணத்தில் நடத்துறாங்களா? ஸோ யார் இவங்க என்ற பல கேள்விகளுக்கு இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரோட பல கேள்விகளை தொடுத்து நான் உரையாடி இருக்கிறேன். அதை முழுவதுமாக பாருங்க. புதுசா எது வாங்க போறீங்களோ அவ்வளவு பேரும் புதுசா வாங்குறவர்கள்ட்டையோ இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க மக்களே. இது ஒரு விழிப்புணர்வான ஒரு காணொலி. அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கிறேன். ரீமேக்ஸ் நோட் ரியாலிட்டி நிறுவனத்தினுடைய நிறுவனர் லதன் வரதராஜா அவர்களுடனான ஒரு முக்கியமான ஒரு நேர்காணலை நாங்க பல கேள்விகளை நாங்கள் கேட்க போறோம் அவர்கிட்ட. இது தொடர்பாக பல உங்கள்கிட்ட இருக்கிற அனைத்து விதமான டவுட் ஒன்று சொல்லுவாங்க. அந்த டவுட் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ண போறோம். நானும் ஒரு காணி வேண்ட இருக்கிறேன். ஸோ அந்த உணர்வோட இவர்கிட்ட பல கேள்விகள் கேட்க போறோம். குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்க போறேன். வணக்கம், மறுபடியும் வணக்கம். வணக்கம். ரைட், முதலாவது நான் ஒரு காணி வச்சிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னுடைய ஒரு காணி இருக்குது. இப்போ எனக்கு அது வித்து தரணும். நீங்கள் நான் என்ன கொண்டு வரணும் உங்கள்கிட்ட? எங்களுக்கு முக்கியமாக நீங்கள் உங்களிடம் இருந்து எங்களுக்கு தேவையானது காணியின் உறுதி, சேவை பிளான், பட் சோலவரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பேப்பர், இந்த 3ம் முக்கியமாக கொண்டு வருவோம். ஓகே, இந்த 3ம் நான் கொண்டு வரேன்.
சரி, இந்த மூணும் கொண்டு வந்த பிறகு நீங்கள் எந்த காணியை எப்படி வித்து தருவீங்க? அதுக்கு நீங்க முதல்ல என்ன செய்யணும், இந்த மூண்டையும் கொண்டு வந்த உடனே எங்களிடம் ஒரு சின்ன ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுவீங்க. ஒரு 6 மாத காலத்துக்கு இல்ல இந்த காணியை நான் வித்து தர்றதுக்கான நீங்கள் தர ரைட்ஸ், அது உரிமம், விற்பதற்கான உரிமம். ஏன்னா நாங்கள் உரிமம் இல்லாமல் எந்த ஒரு காணியோ வீட்டுகளோ விற்பதில்லை. அப்போ இந்த உரிமத்தை தரும் பொழுது நாங்கள் எங்களிடம் இருக்கிற வக்கீல்கள், லோயர்ஸ், எங்களோட நிறைய பேர் எங்களோட ஆஃபீஸால் கொண்ட வெரிஃபிகேஷனுக்கு கொண்டு போவோம். கிட்டத்தட்ட 30 வருட காலம் அந்த காணியின் பத்திரங்களை உறுதிப்படுத்தி ஒரு தோம்பு எல்லாம் எடுத்து அதுக்கு எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத பட்சத்தில் இதை நாங்கள் குளோபலாக, அதாவது வேர்ல்டு வைடாக மார்க்கெட் பண்ணுவோம் பல ரிசோர்ஸஸால். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 7 வருஷம் கடந்ததுன்னு சொன்னால் நாங்கள் பல விஷயங்களை செஞ்சுருப்போம், அதில் ஃபெயிலாக இருப்போம். இது சரியான விஷயங்கள் இருக்கும், சரியான விஷயங்கள் மூலமாக இந்த ப்ராப்பர்ட்டிகளை, அந்த விற்க தந்த காணிகளையோ வீடுகளையோ மார்க்கெட்டிங் செய்வோம், விற்பனைக்கான முழு விஷயங்களையும் செய்து அதுக்குரிய நிறைய பையர்களை அந்த காணியை நோக்கி, அந்த காணியில இருக்கு பையர்ஸ்ன்றது வேண்டுபவர்கள். இப்ப இந்த காணியை வேண்ட வர நபர்கள் அவர்களுக்கு அதை ஏன் அந்த காணியில் அவ்வளவு வேல்யூவபிள், அதாவது ஏன் இவ்வளவுக்கு அந்த காணியில பெருமதி மிக்கதுன்றதை காட்டுறதுதான் அந்த மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த இடத்துலையும் காணிகளை வேண்டுவதில்லை, எங்கள் முக்கியமாக வித்துக்கு தான் கொடுப்போம். இந்த ரீமேக்ஸ் நோட் ரியாலிட்டி நிறுவனம், நான் இவரோட நீண்ட நேரம் உரையாடின பிறகுதான் இந்த நேர்காணல் நான் எடுக்கிறேன். நான் என்னுடைய யூடியூப் சேனல் முக்கியமான விடயங்களை தான் பார்க்கிறேன். இந்த ரீமேக்ஸ் நோட் ரியாலிட்டி நிறுவனம் இந்த காணிகளை வாங்கி விற்பதில்லை, இது அவர்கள் ஒரு கண்டிஷனாகவே ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க. நிறைய நபர்கள் காணிகளை வாங்கி விற்று துண்டு போட்டு விற்கிறதில்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர்கள் காணியை வாங்கி விற்பதில்லை. அதாவது புதிய நபர், இப்போ நான் சம்மந்தப்பட்ட ஒரு விடயம், நான் காணி வச்சிருக்கிறேன், நான் உங்கள்கிட்ட வித்துத்தாங்கன்னு வாரன். ஸோ என்ன இவர்கள் முதலாவது கட்டமாக அவர் இப்போ என்ன கூறுறான்னு சொன்னால், என்னை வெரிஃபிகேஷன் பண்ணுகிறார்கள். என்னை மட்டுமல்ல, இந்த காணி ஆவணங்களை சரியாக உறுதிப்படுத்துகின்றார்கள். எந்த உறுதி சரியா இருக்கா, ஏன்னா இதில் பல விளையாட்டுகளை காட்டலாம். எந்த சேவிய பிளான் சரியா இருக்கா, அளவீடுகள் சரியா இருக்கா, சோழவரி துண்டு பிரதேச சபைக்கு சென்று சோழவரி துண்டுகளை வெரிஃபிகேஷன் பண்ணுகின்ற ஒரு செயற்பாடு. அடுத்த இவர்கள் இந்த நிறுவனத்திலே சட்டபூர்வமான லோயஸை வைத்திருக்கிறார்கள். இதை வைத்து இதெல்லாம் சரியான உறுதிப்படுத்தின பிறகு இவர்கள் இதை விளம்பரப்படுத்துகின்றார்கள். விளம்பரப்படுத்துகின்ற பொழுது இவர்கள்ட்ட இருக்கிற நம்பிக்கையான அந்த வேண்டுபவர்கள், ஒரு இடத்திலே வேண்டுபவர்கள் இவரோடு தொடர்பு கொள்கிறார்கள். முதலாவது நான் சாதாரணமாக நானே ஒரு கேள்வி கேட்கிறேன், என்ன காணிக்கு நீங்கள் முக்கியமாக பதில் சொல்லிட்டீங்க, அதுக்குரிய மாதிரி செயற்படுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வெரிஃபிகேஷனை சொல்லிட்டீங்க. ஸோ நீங்கள் எதில் விளம்பரப்படுத்துவீங்க, வேண்டாக்கள் எதில் பார்ப்பீங்க? இது வேண்டாக்களுக்கு ஒரு பிரயோசனமான ஒரு கேள்வி. எங்களோட நிறுவனத்துக்காக ஒரு வெப்சைட் இருக்கிறது, அதில் இப்போ நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் வேறையும் சொல்லலாம். நீங்கள் remaxnote.lk என்ற வெப்சைட்டோட கீழே இணைக்கிறேன் மக்களே, அந்த வெப்சைட். அதில் ஆங்கில மொழியில எல்லா ப்ராப்பர்ட்டிகளும் இருக்கு. அதே நேரம் ஜெஃப்னா ரியல் எஸ்டேட் .lk என்ற முகவரியில தமிழில் முழு எங்கள்கிட்ட இருக்கிற முழு காணிகள் வீடுகள் விற்பனைக்கான எல்லா விஷயங்களும் அதில் இருக்கு. அதில் போய் நீங்கள் வரைபடத்தில் ஒரு ஏரியா, ஒரு இப்போ கொக்குவில் என்றால் கொக்குவில சூஸ் பண்ணி அதில் இருக்கிற இடங்கள் என்னென்ன விற்க இருக்கின்றதை பார்த்துக்கொள்ளலாம் இலகுவாக. அது முதலாவது. ரெண்டாவது, நாங்கள் சோசியல் மீடியான்றது எல்லாரும் அதில் செய்யலாம் என்று நினைக்கலாம். ஆனால் அதுக்காக நாங்கள் ஒரு டீமே வச்சிருக்கிறோம். அதாவது என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் மெராஃபோம், அது நிறைய அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, எப்படி பூஸ்ட் பண்ணுறது, சும்மா இது இல்லாமல் அந்த மார்க்கெட்டிங். ரெண்டாவது குளோபல் வாய்ஸ். பிகாஸ் இது ரீமேக்ஸ் என்ற ஒரு நிறுவனம் உலகளாவிய ரீதியில் 52 வருட காலமாக இருக்கிற ஒரு நிறுவனம். அதில் இருந்து ஒரு பிரான்ச்சைஸை தான் நான் ஜாழ்ப்பாணத்தில் முதலாக 2018ஆம் ஆண்டு இங்கே கொண்டு வந்து திறந்தேன். அதில் ஒரு பிரான்ச். அப்போ எத்தனையாம் ஆண்டு நீங்கள் இங்கே 2018ஆம் ஆண்டு 2018ஆம் ஆண்டு. இது 2015ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவில் ஒரு ஆள் கொண்டு வரப்பட்டு அவரிடமிருந்து இந்த பிரான்ச்சைஸை வேண்டி நான் திறந்தேன். இப்போ 8வது வருடத்தில் என்று பார்த்து கேட்கல. அப்போ அந்த ரீமேக்ஸ் என்ற நிறுவனத்தில் வேலை செய்ய அவ்வளவு ரியல் எஸ்டேட் முகவர்களும் எங்களுடைய ப்ராப்பர்ட்டியை பார்க்கக்கூடிய வசதி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கிற ஒரு முகவர், தமிழ் பேசும் முகவர், இலங்கைய பூர்வமாக கொண்ட முகவர் எங்களிடம் என்ன விற்க இருக்குன்றது ஈஸியாக பார்த்துக்கொள்ள முடியும். அதாவது நீங்கள் இங்கே இருந்து புலம்பெயர் எங்களுடைய வெளிநாட்டு உறவுகள்
எல்லாம் பார்க்கக்கூடிய வகையில உங்களுக்கு அதுக்குரிய ஒரு விளம்பர விடயங்களும் உங்கள்ட்ட இருக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற முகவரும் எங்களிடம் விற்ப இருக்கிறத அவர் தங்களுக்கு தேவையானவர்களும் சொல்லக்கூடும். இப்ப அவர்கள் சில பேர் பார்த்திருப்பீங்க, கனடாவா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஆளுக்கு வந்து இங்க இருக்கிற அவர் அங்கே ஒரு முகவரோட தொடர்பு கொண்டு அங்கே ஒரு வீடை வேண்டியிருப்பார். அவருக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு வீடை விற்கணும்னு சொல்லி போகும் பொழுது அங்கே இருக்கிற ரீமேக்ஸ் ரியல் எஸ்டேட் முகவர் வந்து எங்களை ரெஃபர் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. என்ன சொன்னால் நான் வேர்ல்ட் வைட் பிராண்டோடைய இப்போ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது, ஃப்ரான்ஸில் இருக்குது, சுவிட்சர்லாந்து இருக்குது, லண்டனில் இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்கிறபடியா எல்லா நாட்டிலையுமே எங்களுக்கு தமிழ் முகவர்கள் இருக்கிறார்கள். எல்லா நாட்டிலையும் இருக்கிற தமிழ் பேசும் சமூகங்கள் வந்து ஒன்று கூடுகின்ற விழாக்கள், நிகழ்வுகள், அதுல எல்லாம் நீங்க வந்து காட்சிப்படுத்துவீங்க. என்னென்ன இடங்கள்ல காணிகள் இருக்குது, விற்க வேண்டுமான்னு சொல்லி அவர்களுக்கு காட்சிப்படுத்துவீங்க. அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு தேவை என்று சொன்னா நேரடியாக இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த காரியாலயத்துக்கும் வரலாம். இந்த காரியாலயம் எப்படி வாரன்னு சொல்லி நான் காணொலி முன்னுக்கே நான் காட்டியிருப்பேன். அதே மாதிரி அழைப்பு ஏற்படுத்துற தொலைபேசி இலக்கம் இருக்கு. இப்ப நீங்க அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த எங்களோடாக இப்ப 7 வருடங்களாக நாங்கள் எந்த குறைபாடும் இல்லாமல் கண்டிப்பா எந்த ஒரு முறைப்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம். இப்ப இதுல வந்து நாங்கள் ஒளிவு மறைவுக்கான எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. அதுல நான் அதுதான் கேள்வி ஒன்று கேட்கிறேன். என்னன்னு சொன்னா இப்ப நான் வந்து சில இடத்துல போயிட்டு காணி வேண்ட போயிருக்கிறேன். போன இடத்துல வந்து என்னோட ஒரு முகவரை தொடர்பு கொள்ளுவாரு, அவர் விட்டுத்தாரன்னு சொல்லுவாரு. அவர் என்ன பண்ணுவாரு, விற்க வேண்டவாரவர்கிட்டையும் கமிஷன் வாங்கி என்னட்டையும் கமிஷன் வாங்கி எந்த காணிக்கு ஏகப்பட்ட பெறுமதியை போட்டு விற்கிறாரு. நீங்கள் எப்படி அதை கையாளுகின்றீர்கள்? நீங்கள் அப்படி எதுவும் செய்யறீங்களா? நாங்கள் அப்படி இல்லை. விற்பவர் மாத்திரம்தான் எங்களுக்கு கமிஷனை பே வேணும், தரகு பணம் செலுத்துவார். வேண்டுபவர்களிடம் எந்த விதமான தரகு பணமும் அறவிடப்பட மாட்டாது. அதே நேரம் இப்போ உங்களுடைய காணி ஒரு பேச்சுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு தான் பில் விற்கப்படுகிறதுன்னு சொன்னா அந்த 50 லட்சம் ரூபாய்க்கான தரகு பணத்தை கலைத்து கொண்டு மிச்சம் முழுதும் உங்களிடம் தான் வந்து சேரப்போகிறது. இப்ப மற்றவர்களை பார்த்தீங்கன்னா கூட வச்சு வித்துட்டு அதை எனக்கு தரணும், அதோட தரகு பணம் தரணும், வாங்க வருவர்களிடம் ஒரு பணம் தரணும், அப்படின்னு எந்த விதமான சேட்டைகள். இதனால பல பேர் மன உளைச்சல் இருக்கணும். ஒரு காணியை விற்கலாம், நிச்சயமா அது ஒரு பிரச்சனை இருக்கலாம். இன்னொரு விடயம், இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். இப்போ காணி வாங்குகின்ற ஒரு விடயத்தில் இந்த சமூகம் சார்ந்த ஒரு விடயங்களை பார்க்கணும். அதாவது கம்யூனிட்டி என்று சொல்லுவாங்க, அது சாதி அப்படின்றலாம் சொல்லுவாங்க. சில பேர் அப்படியெல்லாம் பார்த்து சில இடங்களை வந்து சூஸ் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட வருவாங்க சில கஸ்டமர்ஸ், எனக்கு இந்த ஏரியாவில் காணி வேணும், இல்லை அந்த இடத்துல இருக்கிற ஒரு நபர் வந்து எனக்கு காணி விற்கணும், எனக்கு குறித்த கம்யூனிட்டியில தான் அந்த காணியை விற்கணும். ஸோ இப்படியான வழிமுறைகளையும் நீங்க செய்து கொடுக்குறீங்க. நிச்சயமா இது ஒரு சரியான சென்சிட்டிவான இஷ்யூ. யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் சரியான ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. திருமணத்திற்கும் இந்த காணி விற்கிறது, இந்த வாங்குற இடங்களுக்கு தான் இந்த ரெண்டு இப்ப பார்க்கணும். ஏன்னா பத்திரிகையில எல்லாம் திருமணத்துக்கு வந்து அந்த கேஸ்ட் போட்டு தான் வருது. அதுதான் நான் அந்த சென்சிட்டிவான விஷயத்தையும் சில பேர் அதை பார்ப்பாங்க. அதனால நான் இந்த கேள்வியை மக்களை இதை நான் கேட்கணும். நிச்சயமாக இப்ப நீங்க பாத்தீங்களா இருந்தா, இப்ப நான் தானும் என்னுடைய ஒரு பூர்வீக காணியை விற்க போகிறேன்னு சொன்னா அதை நான் சில நேரம் விற்பவர்கள் வந்து தன்னுடைய கம்யூனிட்டி அதை விற்க ஆசைப்படுவார். என்னன்னு சொன்னா அந்த வித்து போட்டு போனாலும் அந்த காணியை சுற்றி இருக்க போறவர்கள் அவர்களுடைய உறவினர்கள், அவர் பெரியப்பா மகன் சின்னப்பா மகன் சொல்லி. அப்ப சில நேரம் அது விரும்புறே இல்லை. இப்ப இந்த வேறு இப்ப நாங்கள் எங்கள்ட கமிட்டியில் இன்னொரு கமிட்டியை கொண்டு வந்து விடக்கூடாது நீங்கள், அப்படியான முறைப்பாடுகள் அவங்க இருக்கு. அப்ப நாங்கள் அதெல்லாம் சரியாகத்தான் நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு லேண்டையோ வீட்டையோ விற்பதற்கு ஒரு விற்பவரிடமிருந்து பெறும் பொழுது அவர் எங்களுக்கு தர்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்ன சொல்லுகிறார், என்னென்ன செய்ய சொல்லுகிறார், என்ன செய்யக்கூடாதுன்ற எல்லாத்தையுமே உள்வாங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி வேண்டவர்களும் சொல்லுவார்கள், எங்களுக்கு இந்த ஏரியாவில் தான் வேணும், இப்படியான இடத்துல வேணும், அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது. அப்போ எங்களுக்கு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது என்ன சொன்னால் காசு கொடுத்து வேண்டுபவர் தனக்கு எங்கே வேணுமென்று கேட்கிறார், அதுக்கு செய்ய கொடுக்கிறோம். ஒரு பொருளை விற்பவர் தனக்கு யாருக்கு விற்று தர வேணும் என்கிறார், அந்த விஷயங்களே இதுன்றோம். ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீமேக்ஸ் மோத் ரியாலிட்டி வந்து 7வது வருஷம் முடிஞ்சு 8வது வருஷத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் கணக்க பாதைகளை கடந்து வந்திருக்கோம். கண்டிப்பாக இப்போ நாங்கள் எழுத்தமான அளவுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போகலாது. ஏனென்று சொன்னால் இது பின்னுக்கு எங்களுக்கும் ஆபத்து. 7 வருடங்களாக ஒரு இடத்திலேயே இருக்கிறோம். எங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் எங்கே போக வேணும், யாருடன் கதைக்க வேணும், என்ன 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 விஷயங்களை
தெரிஞ்சு கொள்ள வேணும் என்று. அப்போ நாங்கள் ஒரு நாள் கூத்தல்ல இது உடனே செய்துட்டு போகிறதுக்கு நம்பிக்கைன்றது உருவாக்குறதுக்கு சரியாக கஷ்டப்பட்டிருக்கோம். ரீமேக்ஸ் ஆஃப் ரியாலிட்டி என்றால் என்ன பொறுத்தவரை பல பேருக்கு நம்பிக்கையான ஒரு நிறுவனம். உண்மையிலேயே ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை அறிமுகப்படுத்தி உங்களோடு அந்த விடயத்தை பகிர்றதில் நான் சந்தோஷப்படுறேன். யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்ற சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் ஒரு ஸ்டோல் வச்சுருந்தாங்க. நானும் அதே பாதையால் நடந்து போனேன். வீடு காணி வாங்கி விற்கணும்னு இருந்தது. நான் சாதாரணமாக நினைச்சேன், எல்லாரும் மாதிரி இவங்க காணி விற்கிறாங்கன்னு சொல்லி. இங்கே வந்து இவரோட உரையாடினதுக்கு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது இவங்க ஒரு பிராண்டட்டாக இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்பிக்கையாக இதை செய்து கொண்டிருக்கிறாங்க, 7 வருஷம் இதை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதில் பல பேரை இவர்கள் சந்தித்திருப்பார்கள். ஒன்று, இந்த வீடு அல்லது இந்த காணி அல்லது ஒரு வாடகைக்கு ஒரு விடயம் தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் நம்பிக்கையாக வரலாம். இவர்கிட்ட வந்து நீங்கள் பல ஆலோசனைகளை வந்து பெறலாம். இப்போ நிறைய பேர் காணியெல்லாம் உடனே போய் வாங்குறது, ஐயோ பக்கத்து வீட்டுக்காரன் வாங்க போகிறாங்க, பிறகு ஒரு கரண்ட் பில் எடுக்கவோ அல்ல அதுக்குள்ள ஒரு கட்டிடம் கட்டவோ போயிட்டு பிரதேச சபையில நின்று அலையேன்னு அலைகிறது. அங்கே சோழவரத்து கொண்டு பேர் மாற்றம் செய்ய முடியாது. வெளிப்படுத்தல் உறுதி ஒன்று இங்கே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதாவது இந்த தவறான உறுதிகள் அப்படின்ற வெளிப்படுத்தல் நல்ல உறுதி தான். அதை ப்ரொஃபஷனலாக பத்திரிகையில் பிரசுரித்து உங்களுடைய பரம்பரையில் உங்களுடைய அம்மா அப்பா நீங்கள் ஒரே ஒரு மகன் அவங்க இறந்துட்டாங்க அதை எழுதுறதா உண்மையில வெளிப்படுத்தல். ஆனால் இப்போ வெளிப்படுத்தல் பல விடயங்களாக பிரிந்து பல பிரச்சனைகள் நாட்டில் ஓடிட்டு இருக்குது. எனவே மக்களே, நீங்கள் காணி வாங்க போறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து ரீமேக்ஸ் நோட் ரியாலிட்டி இவங்க அட்வைஸும் அதுக்கு பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இங்கே வெரிஃபிகேஷன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் மூவர்கள் எல்லாருமே வெல் ட்ரெயின்ட். எப்படியான விஷயங்கள்லாம் இருக்கட்டும், நாங்கள் ஒரு ட்ரைனிங்காக இருக்கட்டும், வக்கீல்கள் லோயர்கள் மூலம் அவர்களுக்கு ட்ரெயின் பண்ணி, ரீமேக்ஸால் இந்த மாடலர் ட்ரெயின் பண்ணி அவர்கள் ஒரு விற்ப வருவருக்கு வேண்டவர்களுக்கு ஒரு அட்வைஸ் ஒரு கன்சல்டிங் முறையில் அவைக்கு என்ன தேவையோ செய்து கொடுக்குறோம். இப்போ ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வெளிப்படுத்தும் உறுதியை பற்றி கழிச்சிருக்கிறீங்களா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முதல் இங்கே வந்து கள்ள உறுதி முடிஞ்சு பெரிய பிரச்சனைகள் வந்தது. அப்படியான சிச்சுவேஷன் எல்லாம் எங்கள்கிட்ட வராது. ஏன்னா அப்படியான ஒரு சிச்சுவேஷனில் எங்கள்கிட்டையும் அப்படியான ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறது கொண்டு வந்து தந்திருந்தது. அது நாங்கள் கண்டுபிடிச்சது. அதுக்கு பிறகு நான் டெர்மினேட் பண்ணிட்டோம் அந்த எக்ஸ்க்ளூசிவை. மற்றது வந்து என்ன மாதிரி சொன்னால் அது ஒரு நுணுக்கமான முறையில் அதை கள்ள உறுதி முடிச்சிருக்காங்க. அது சில நேரமையும் கல பேர் விளங்காமல் அதை வேண்டி அது ஒரு பெரிய ஒரு போலீஸ் கேஸாக இருந்தது. எங்களிடம் நேர ஒரு அதுக்காக என்னென்னு சொல்கிறது, அந்த விஷயங்களை பகிர்வதற்காக அனுப்பப்பட்ட ஒரு பிளேயிங் க்ளோத் ஆஃபீஸர், அதாவது சிஐடி எங்களிடம் வந்த பொழுது அவரும் நினைத்தது நாங்கள் இப்படி எல்லாம் செய்கிறோம் என்று. நானும் பயந்துட்டேன். நான் இங்கே இல்லை நாட்டில் தற்சமயம். அப்போ நான் அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பேர் இவ்வளவு குறுக்குகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று பார்த்தா கடைசியில் நாங்கள் சொன்னது, நாங்கள் வேண்டி வச்சு விற்பதில்லை, தரகர் வேலைகள் செய்கிறோம், விட்டு கொடுப்பதுதான் என்றோடனே அந்த கண்டு கிளியரான உடனே எங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்தவன் இப்படியான விஷயங்கள் வந்தால் தங்களை ரிப்போர்ட் பண்ண சொல்லி. கண்டிப்பாக அப்போ அதோடு எல்லாமே இந்த கள்ள உறுதி முடிச்சு செய்கிற பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணணும். அதாவது இப்போ எங்கள் மூலம் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை பண்ணீங்க என்று சொன்னால் அல்ல அதுக்கான முழு இன்ஃபர்மேஷனும் சரியாக எங்கள் வக்கீல்கள் மூலம் உறுதிப்படுத்தித்தான் அந்த ஆவணங்களை நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வைக்கிறோம். அப்போ இப்போ வேண்டுவதற்கு என்னென்னு சொல்கிறது, சரியான ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், அவருக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. அவர் வேண்டிட்டு தன் வேலையை தொடங்க வேண்டிய வீடு கட்ட போகிறாரா இல்லை ஒரு வியாபார ஸ்தானத்துக்கு ஒரு கடைகளை கட்டுறதா இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி இப்போ வரும் நாளைக்கு எத்தனையோ பிரச்சனைகளை உள்நோக்கலாம். 10 பேர் வருவாங்க, அதில் 10 பேரை இப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, அவருக்கு கொடுக்கலாமா இவருக்கு கொடுக்கலாம், இவர் உண்மையில வேண்டுவாரா வேண்ட மாட்டாரா, இல்லை இவர் காசை கூட வச்சு விற்கிறாரா இல்லை, அப்படியான பிரச்சனைகள் எங்கள் மூலம் உங்கள்கிட்ட வேண்டினா நாங்கள் வந்து வேண்டினா பிறகு நிம்மதியாக நித்திர கொள்ளலாம். நிச்சயமா இதுதான் அந்த விடயம். அதனாலதான் நான் இவர்கிட்ட வந்து கதைச்சா பிறகு இந்த காணொலியை உங்களுக்கு அவசரமா பகிர்வணும். ஏன்னா இது முக்கியமாக சமூகத்துல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மக்களுக்கு என்றுதான் நான் இதுல முனைஞ்சினேன். எனக்கும் இந்த காணி சம்பந்தமாக ஒரு அறிவு கொண்டு இருக்கிறது. அதனாலதான் நான் இவர்கிட்டயே பல கேள்விகள் வந்து கேட்டிருக்கிறேன். முக்கியமா நாங்கள் ஒரு காணி வேண்டோம்னு சொன்னா தயவு செய்து அந்த சோழவெறி தொண்டு ஒரு பிரதானமான ஒரு விடயம். அதற்கு அது ஒரு முக்கியமான ஒரு விடயம் மக்களே. முக்கியமானதுன்றதை விட நாங்களும் சில விஷயங்களில் கஷ்டப்பட்டிருக்கிறோம். அப்படியான விஷயங்களை கவனிக்காமல் பட்டு தொடக்கங்களில் இப்போ 7 வருஷம் கடந்து 8வது வருஷம் எவ்வளவு அனுபவங்கள் இருக்கும். தயவு செய்து காணி யாரெல்லாம் வேண்ட போறீங்களோ
ரீமேக்ஸ் நோட் ரியாலிட்டி இந்த நிறுவனத்துக்கு வாங்க. இது யாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்குன்னு நான் ஆரம்பத்திலேயே நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இதை வீடு வாடகைக்கு கொடுக்குற சிஸ்டம் அது என்ன மாதிரி. இப்போ எனக்கு ஒரு வீடு வாடகைக்கு வேணும்னு சொன்னா உங்கள்ட்ட நான் வரலாமா? ரீமேக்ஸ் நிச்சயமாக நீங்க சரியான லொகேஷன்லாம் உங்களுக்கு காட்டி விடுவீங்க. நிச்சயமாக. இப்போ வாடகை கொடுப்பவர்கள் எங்களிடம் வீடு வாடகைக்கு இருக்கிறதுன்னு சொன்னா நாங்கள் அதை போய் படங்களை எடுத்து அவர் சரியான அதாவது அவர் தான் அந்த வீட்டுக்கு உரிமையாளர்களை நாங்கள் சரியாக அவர்கள் ஏன்னு சொன்னால் சும்மா உணர்ந்து யாரும் பார்க்க சொல்லி கொடுக்குற வீடுகளையே வாடகைக்கு தங்க எண்ணத்துக்கு கொடுத்துட்டு போயிடுவோம். அதுக்கு அவர் சரியான உடன்படிக்கை எல்லாமே சரியா பார்த்து அதே நேரம் ஒரு வாடகை எடுப்பவரும் வாடகை கொடுக்கக்கூடிய வசதியோடு தான் அந்த வாடகை எடுக்கிறார்கள் எல்லாம் வெரிஃபிகேஷன் செஞ்சு தான் வாடகை எடுத்து. இப்போ எனக்கு வாடகைக்கு விடுமானா லோயர்ஸ் எல்லாம் நீங்களே வச்சிருக்கீங்களா? எழுதி உடனே உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் எங்கள்ட லோயர் மூலம் எழுதி கொள்ளலாம். ஆனால் இங்கே வேறு மினிமம் ஒரு 70% ஆட்கள் தங்களுக்கான லோயர்களை வச்சிருக்கிறார்கள். இல்லை என்னும் பட்சத்தில் எங்களிடம் நிறைய லோயர்ஸ். இல்லை உண்மையிலே இது நல்ல விடயம். ஏன்டா இப்போ எனக்கே பர்சனலாக ஒரு ஆளுக்கு வாடகை வீடு தேவை. நான் உங்கள்கிட்ட அதை பற்றி காணொலி முடிய கதைக்கிறேன். நான் சொல்கிறேன் எனக்கு அந்த லொக்கேஷனுக்கு தாங்க. இப்போ யாழ்ப்பாணத்தை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள எனக்கு ஒரு வாடகை ஒரு வீடு உண்மையாகவே தேவை. பகுதி இல்லை உண்மையாக தேவை எனக்கு. ஸோ நான் அது உங்களுடைய கதைக்கிறேன். ஸோ எனக்கு அது மாதிரி கிடைக்குமா? நிச்சயமா. நீங்கள் உண்மையிலே எங்கே தேவை என்று சொன்னீங்கன்னு சொன்னால் நாளைக்கு நான் டீட்டெயில் அனுப்புவீங்க. முகர்களிடம் கதைத்து அவர் எங்கள் டேட்டாபேஸில் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் தேடி எடுத்து தருவார்கள். அட்வான்ஸுகள் அதுக்குரிய கமிஷன் விஷயங்கள். இப்போ நீங்கள் முக்கியமாக உங்களுக்கு ஒரு மண்டைக்குள்ள ஒரு விஷயம் வந்து அந்த ஓடிட்டே இருக்கு. நான் கேஷுவலாகவே கதைக்கிறேன். இவர் இவ்வளவு செய்கிறார், இதுக்கு எவ்வளவு கமிஷன் வாங்குவார், இந்த கேள்வியை கேள்றான்னு நீங்க நினைச்சு கொண்டிருப்பீங்க. எனக்கு தெரியும், அதை கேட்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு தெரியும், காணி விற்கிறதுன்னு சொன்னா கமிஷன் காசு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து உரிமையாளர், நான் வந்து காணி விற்க இவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ இவர் வந்து என்னோட எவ்வளவு கமிஷன் நீங்க நாங்கள் எவ்வளவுக்கு உங்களோட ப்ராப்பர்ட்டி வித்தாலும் 50 லட்சமா இருந்தாலும் 5 கோடியா இருந்தாலும் 5 வீதம் அதை விட எந்த விதமான பணமும் அறவிடப்பட மாட்டாது. அதே நேரம் நீங்கள் காணியில் நாங்கள் வித்தா மாத்திரம்தான் நீங்கள் அந்த 5 வீதம் தருவீர்கள் ஒழிய அதுக்கு முதல் எந்த விதமான பணமும் அறவிடப்பட மாட்டாது. நல்ல ஒரு விடயம் மக்களே. இப்போ நீங்கள் எதிர்பார்த்த கேள்வியை நான் கொஞ்சம் கடைசியாக தான் கேட்டுட்டேன். இப்போ என்னன்னா நீங்கள் அந்த கமிஷனை வந்து சொல்லிட்டீங்க. ஆனால் எனக்கு ஒரு அதுலேயும் ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது. அதை நான் தெளிவாகவே நான் கேட்குறேன். இப்போ நான் தான் காணி உங்கள்கிட்ட வந்து இதை விற்றுத்தாங்கன்னு தந்துட்டேன். விற்றா எனக்கு தான் கமிஷன். இப்போ ஒரு 5-6 பேர் வாரினம் காணி வேணும், எனக்கு காணி வேணும்னு வாரினம். எந்த காணியை அந்த வார 5 பேர்கிட்ட ஒரு ஆளுக்கு விலை பேசி முடிச்சு விற்க ரெடி ஆயிட்டீங்க. அந்த ஒரு நபர்கிட்ட வந்து நீங்க அவர்கிட்ட கமிஷன் வாங்குவீங்களா இல்ல என்னட்ட கமிஷன் வாங்குவீங்களா? இல்ல நீங்க விற்பவர்களிடம் மாத்திரம்தான் நாங்கள் கமிஷன் மட்டும் வேண்டுவோம். வாங்குபவர்களுக்கு எந்த விதமான தரகு பணமோ கமிஷன் அறவிடப்பட மாட்டாது. அவர்கள் எந்த விதமான ஒரு ஃபீஸ், அதாவது எந்த காலகட்டத்திலும் எமக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் தரப்படுவாங்க. மக்களே, இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இது நான் எங்கேயுமே இந்த விடயம் நான் கேள்விப்பட்டதில்லை. சில பேர் செய்யலாம், சில பேர் செய்யாம விடலாம். ஆனா இது நம்பகத்தனமான ஒரு கம்பெனி என்றதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு சொன்னா, இப்ப நிறைய பேர் நீங்க பயப்படுற ஒரு விஷயம் இதுதான். இப்போ சில பேர்கிட்ட போய் மாட்டப்பட்டிருப்பீங்க, 2 சைட்லேயும் வந்து பணம் போடுவார்கள். இப்போ அதை தான் நான் சிறு குழப்பம் கொண்டு வந்தோன்னே நான் கேட்டேன். இப்போ எனக்கே ஒரு காணி தேவைன்னு சொன்னால் என்ன டிரைவர் கமிஷன் வாங்க முடியாது. காணி அதாவது தேவைப்பட்டு வருபவர்களுக்கு நீங்கள் வீடு வாடகை தேவையண்டா அவர்கிட்ட கமிஷன் இல்லை. காணி தேவையா வாரீங்களாண்டா அவைக்கு கமிஷன் இல்லை. ஒரு பில்டிங் வச்சிருக்கிறீங்க, அதாவது பில்டிங்கை வந்து வாங்க போறீங்க, நீங்கள் வாங்க போறீங்க, முக்கியமாக கவனிங்க, வாங்க போகிற நபர்களுக்கு கமிஷன் இல்லை. சரிமா? அந்த விற்கிறதுக்கு கொடுத்துருக்காரு இல்லையா, நீங்க வாங்குறதுக்காக விற்கிறதுக்கு ஒருவர் கொடுத்துருப்பாரு தானே அந்த பொருள், அந்த காணியாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், என்ன அந்த அதுக்கு அவர்கிட்ட தான் காசு வேண்டியது. இதுதான் இந்த கம்பெனியின் கன்செப்ட். மகளே, பகிருங்க விடயத்தை. ஸோ அந்த குழப்பம் தீர்ந்தது. இதே பெரிய ஒரு விஷயமாப்பா. ஏன்னா இதுதான் மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த ரீமேக்ஸ் நோட் ரியாலிட்டி, அந்த ரியாலிட்டி என்ற வேர்ட்டுக்கான அர்த்தம் இப்போ கடைசியில் முடிச்சிருக்கிறோம் நாங்கள். உண்மைத்தன்மை. நிச்சயமா உங்களை பார்க்கவும் அப்படியே அந்த உண்மைத்தன்மையான ஒரு முகம் உங்கள்கிட்ட இருக்குது. அவங்க சீரியஸாக நான் சொல்லணும். நான் என்னடா இப்போ என்ன நம்பி இந்த காணொலி பார்ப்பாங்க நிறைய பேர். அது நான் சரியான நபர்களை அடையாளப்படுத்தவும், அதுக்குத்தான் நான் கிட்டத்தட்ட இவரோட ஒரு மணி நேரத்துக்கு மேலே டிஸ்கஸ் பண்ணி இந்த காரியாலயத்தை பார்த்து பல டாக்குமெண்ட்ஸை பார்த்து நான் பார்த்த இவர் கதைச்சு கொண்டிருக்கும் பொழுது நான் சில டாக்குமெண்ட்ஸ்களை காட்சிப்படுத்தியிருப்பேன். இலங்கையிலே பதியப்பட்ட அந்த சர்டிஃபிகேட், இவை வாங்கின விருதுகள், இவை
அடிக்கிற அந்த லோக் புக்ஸ் அதெல்லாம் வந்து முக்கியமான காரியாலயங்களே அது ஷேர் ஆகும் அந்த லோக் புக்ஸ். ஏன்னா உங்களோட காணி எங்கே இருக்குன்னு சொல்லி இப்போ சில காரியங்களுக்கு அந்த முகவர்கள் கொடுப்பார்கள் கொண்டு போய் புக்காவை அடிச்சு வருஷத்துக்கு வருஷம் அடிக்கிறவையாம் அந்த புக். அந்த புக்கில் உங்களோட விளம்பரம் இருக்கு. அப்போ நீங்கள் எங்கேயா ரிலாக்ஸ் ஆப்பையில் தட்டி பார்க்கல, ஓ கிரிமலையில் ஒரு காணி இருக்கு, பூனகரியில் ஒரு காணி இருக்கு, வட்டக்கச்சியில் ஒரு காணி இருக்குன்ற உடனே ரீமேக்ஸுக்கு நீங்கள் தேடி வரலாம். உங்களுக்கு கமிஷன் இல்லை. விளங்குதா விஷயம்? வடிவா விஷயத்தை விளங்கணும். வாங்க வாராக்களுக்கு கமிஷன் கிடையாது. இது திருப்பி நான் சொல்றேன். ஸோ இதான் மக்களை விடயம். உங்களை சந்திச்சது சந்தோஷம். மேலதிக விவரங்களை அறிய உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை எங்களுடைய நேர்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம நிறுவனத்தின் தொலைபேசி இலக்கம் 077-566-00000. நாங்கள் 111C கண்ணாதிட்டி ரோட் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம். எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் ஆங்கிலத்தில் www.remaxnorth.lk, தமிழில் jeffnarealestate.lk. இந்த நிறுவனத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வாழ்க்கையில உங்களுக்கு தேவையானது ஒரு நல்ல ஒரு காணி, நல்ல ஒரு வீடு, வீடு இல்லாத ஆட்களுக்கு வாடகைக்கு வீடு. ஸோ யாருக்கெல்லாம் இது தேவையோ இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க மக்களே. அடிச்சு சொல்லுவேன், நம்பிக்கையான ஒரு கம்பெனி இது. எனக்கே ரொம்ப இவற்ற அந்த கன்செப்ட் எனக்கு இதில் எது இம்ப்ரெஸ் பண்ணேன்னு சொன்னேன். இப்போ நான் வாங்க வரேன்னு சொன்னேன், என்னட்ட இவர் காசு வாங்க மாட்டேன், தாராளமாக இவற்ற கேரியாலையும் திறந்திருக்கு. யார் வந்தாலும் நீங்கள் எத்தனை மணி நேரம் திறந்திருப்பீங்கன்னு சொல்லுங்க. எங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸ் வந்து 9 to 6. ஆனால் சில பேர் வந்து அப்பாயின்மெண்ட் மூலம் இப்போ இரவு 8 மணி 9 மணி வர சொன்னாலும் அதுக்கான முகவர்களை அரேஞ்ச் பண்ணி அவர்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். காலை 9 மணிலேருந்து பின்னர் 6 மணி வரைக்கும். சனி ஞாயிறும் திறந்திருக்குமா? சனிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அது நாங்கள் சொல்கிறது அப்பாயின்மெண்ட் மூலம். அதாவது இப்போ ஈவன் நீங்கள் 6 மணிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தேவை, ஒரு முகவரோடு நீங்கள் காணி பார்க்க போகிறீங்க, இல்லை டாக்குமெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க எங்கள் காரியாலயத்தில்னு சொன்னால் அதுக்கான அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணால் திறந்து ஞாயிறையும் திறக்கக்கூடிய. உண்மையிலே நல்ல ஒரு விடயம். வாழ்த்துக்கள். அந்த நன்றி. நான் வாங்க வரேன்டா எங்கள்கிட்ட காசு வேண்டியில் பாருங்க, அதுக்கு உங்களுக்கு கை தர்றோம். முக்கியமாக அதை விட அந்த நம்பிக்கையை ஒன்று செய்கிறீங்க பார்த்தீங்களா. அந்த 7 வருஷமும் வந்து நீங்கள் கெட்ட பேர் வாங்கல, ஒரு 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 கம்ப்ளைண்ட் இல்லை, யாருமே உங்களை பார்த்து முறையிடையில. ஸோ அதான் ஒரு பிராண்டட்டை உருவாக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த பிராண்டட்டை உருவாக்கி ரீமேக்ஸ் நோத் ரியாலிட்டி என்று சொல்லி பேரும் வச்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த ரியலாகவே அவங்க இருக்கிறாங்க. உண்மையிலே வடக்கு மாகாணம் மட்டுமில்லை, இலங்கையினுடைய அனைத்து மாவட்டங்களும் அவங்க வந்து காணிகள் விற்று கொண்டிருக்கிறாங்க, நிறைய பேர் வாங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த 7 வருஷத்துல எத்தனை காணி, எத்தனை வீடு வாடகை கொடுத்துருப்பாங்கன்றது உங்களோட கேள்வியில நான் சொல்றேன். ஓகே மக்களே, நீங்க நம்பி வாங்க. ஆண்கள் மட்டும் இங்க ஸ்டாஃப் இல்ல, பெண்களும் வந்து ஸ்டாஃபா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கிளைண்ட்டை சந்திக்கிறதுக்கு போயிட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நிறைய பேர் வராங்க, இங்க பல பயன்களை பெற்றுக்கொண்டு போறாங்க. இந்த காணொலியில நீங்க வந்து பிரியோசனமா பல விடயங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாத்தையும் பாருங்க. ஸோ அவர்களோட வந்து நான் நிற்கிறேன். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் உங்களோட வந்து பகிர்ந்திருக்கிறேன். மக்களே, உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு பிரியோசனமான விடயமாக இருந்தா நம்பி இந்த இடத்துக்கு வாங்க. இது முக்கியமான ஒரு விடயம். நிறைய பேர் நிறைய விடயங்களை ஏமாந்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ இங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையானதை அவர்கள் செய்து கொடுப்பாங்க. அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் என்று மூலமான நன்றி.